ஹாய் யூவர்ஸ், நம்ம இன்றைக்கி நண்டு வறுவல் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மாதிரி 1 கிலோ நண்டு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் ஃப்ரை பண்ணுறதுக்கானது இதெல்லாம் எடுத்துக்கங்க. அதே மாதிரி மசாலா பவுடரும் எடுத்துக்கங்க. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு முதல்ல சோம்பு போட்டுக்குங்க. சோம்பு நல்லா ஃப்ரை ஆனவுடனே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சும் பூண்டும் சேர்த்து கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுவும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கும் ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டுக்குங்க. கருவேப்பிலை முதல்லையே போட்டால் கரிஞ்சிடும், ஃப்ளேவர் இருக்காது. இப்போ ஒரு 2 தக்காளியும் கட் பண்ணி கூடவே போட்டுருங்க. அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ அது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக தக்காளி வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து மறுபடியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டை அது கூட சேர்த்துடலாம். மெதுவாக கிளறி விட்டுக்கலாம், இல்லைன்னா நண்டு உடஞ்சிடும். மெதுவாக கிளறிங்க. சூப்பராக இருக்கு நண்டு. இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம வரமல்லி, வரமிளகா, சோம்பு, சீரகம் எல்லாம் அரைச்ச பவுடர் இது. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நண்டு பாயில் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கிளறி விட்டு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நண்டோட கலரே ஆரஞ்சு கலரில் மாறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நண்டு வறுவல் ரெடி. ஈஸியாக செய்யலாம், வீட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும்